மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறள். திருக்குறள் என்பதில் மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை குறள் 3 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். மக்கட்பேறு என்பது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தன்னை விடவும் தன்னுடைய குழந்தைகள் அறிவுடையவர்கள் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். தன் பிள்ளையினுடைய புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். தன்னுடைய பிள்ளையினுடைய புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைகின்றாள். அடுத்து அன்புடைமை. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். உள்ளத்தில் அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளுமே தனக்கே உரியது என்று சொல்வார்கள். ஆனால் அன்பு உடையவர்கள் தன்னுடைய உடலும் கூட பிறருக்கே பயன்படக்கூடியது என்று சொல்கின்றார்கள். அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். எவருடைய உள்ளத்தில் அன்பு இருக்கின்றதோ அவருடைய உடல்தான் உயிருள்ள உடலாக கருதப்படுகின்றது. அன்பு இல்லை என்றால் அது வெறும் எலும்பும் தோளும் தான். அடுத்து இனியவை குறள். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் ஆகாது. பணிவுடையவராக இருப்பது, இன்சொற்களை பேசுவது, இதுதான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் என்பது. மற்றவை அணிகலன்களாக கருதப்பட மாட்டாது. இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இனிய சொற்களானது இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை பேசுவது என்பது கனி இருக்கும் பொழுது காய் உண்பதை போன்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயல் 3, 3வது இயலை பற்றி காண இருக்கின்றோம். எந்திர உலகம். இந்த உலகமானது இயந்திர உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அறிவியல் கண்டுபிடிப்புகளால் இந்த உலகமானது இயந்திரமயமாகி கொண்டே இருக்கின்றது. அதனை பற்றித்தான் இந்த 3வது இயலில் நாம் காண இருக்கின்றோம். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, எதையும் காரண காரியத்துடன் அறிந்து கொள்ள முயலுதல். இத்தகைய செயலாக இருந்தாலும் சரி, அதற்கு என்ன காரணம், என்ன காரியம் என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்வது. அறிவியல் மனப்பான்மை பெறுவது. அறிவியல் மனப்பான்மை பெறுவது. நம் நாட்டினுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு எவையெல்லாம் தேவை என அறிதல். நம்முடைய நாட்டினுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு, எதிர்காலத்தில் நம்முடைய நாடு இன்னும் பல முன்னேற்றங்களை பெற வேண்டுமென்றால் அதற்கு எவையெல்லாம் தேவைப்படுகின்றது என்பதை பற்றி அறிந்து கொள்வது. அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி விவாதித்தல். அறிவியல் கண்டுபிடிப்பு. அறிவியலை பயன்படுத்தி ஒரு கண்டுபிடிப்பு செய்கின்றார்கள் என்றால் அந்த கண்டுபிடிப்பினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன, அதனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி விவாதிப்பது.
வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் பெறுதல். வளர்ந்து வருகின்ற அறிவியல் தொழில்நுட்பங்கள் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தினை பெறுவது. தமிழில் பிழையின்றி எழுதுதல். தமிழில் எழுதும் பொழுது எவ்வித பிழையும் இல்லாமல் தெளிவுற எழுதக்கூடிய பயிற்சியினை பெறுவது. இவற்றை பற்றித்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 52 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. நெல்லை சு. முத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப் பெற்றவர். தான் எவ்வாறு சிந்திக்கின்றேனோ தன்னை போன்றே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப் பெற்றவர்தான் நெல்லை சு. முத்து அவர்கள். இவர் 10/5/1951 அன்று பிறந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். இப்பொழுது 10/5/1951 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய பிள்ளை சொர்ணத்தம்மாள் என்ற இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் நெல்லை சு. முத்து அவர்கள். அவருடைய பெற்றோர் பெயர் சுப்பிரமணிய பிள்ளை சொர்ணத்தம்மாள் என்பது. ஆக இணையருக்கு மகனாக பிறந்தவர் நெல்லை சு. முத்து அவர்கள். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். இவர் ஒரு அறிவியல் அறிஞராகவும் இருக்கின்றார், கவிஞராகவும் இருக்கின்றார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். 3 நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கின்றார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலும், சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலும், இந்திய விண்வெளி மையத்திலும் பணியாற்றியிருக்கின்றார். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்திருக்கின்றார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார் இவர். மலேசிய அரசு இவருக்கு கவிமாமணி என்ற பட்டத்தினை வழங்கியிருக்கின்றது. 70க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் படைத்து வெளியிட்டிருக்கின்றார். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலினுடைய ஒரு பகுதி நமக்கு பாடப்பகுதியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் எழுதியிருக்கக்கூடிய அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலினுடைய ஒரு பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. பாடலினை காண்போமா மாணவர்களே? நன்றி. அறிவியல் ஆத்திச்சூடி. அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லுகின்ற இலக்கியம். அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கியம்தான் ஆத்திச்சூடி என்பது. உயிரெழுத்துகளினுடைய அகரவரிசையில் இவ்வுலகிற்கு குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியோர்களுக்கு அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கியம்தான் ஆத்திச்சூடி என்பது. ஔவையாரினுடைய ஆத்திச்சூடியை நாம் அறிந்திருக்கின்றோம். ஔவையார் எழுதியிருக்கக்கூடிய ஆத்திச்சூடியை பற்றி நமக்கு தெரியும். அதேபோல் பாரதியார் அவர்களினுடைய புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்றவாறு அவர் அறிவுரைகளை கூறியிருக்கின்றார். இன்றைய காலத்திற்கேற்றவாறு எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் பாரதியார் அவர்கள் புதிய ஆத்திச்சூடி ஒன்றை இயற்றியிருக்கின்றார். அதே அகரவரிசையில் அறிவியலை நாம் அறிந்து கொள்வோம். அகில உலகையும் ஆய்வு செய்வோம். அனைத்தையும்
உலகின் நலத்திற்கு வழங்குவோம். அதே அகரவரிசையில் அறிவியலை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அகில உலகையும், அகன்ற இந்த உலகத்தையும் நாம் ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்த அனைத்தையுமே இந்த உலகினுடைய நலத்திற்காக, இந்த உலகினுடைய நன்மைக்காக அவற்றை நாம் வழங்குவோம். அதனை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த அறிவியல் ஆத்திசூடி என்பது. பாடலை காண்போமா? அறிவியல் சிந்தனைகொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். அறிவியல் சிந்தனைகொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். பாடல் புரிந்ததோ மாணவர்களே? அறிவியல் சிந்தனைகொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற உழை, ஔடதமாம் அனுபவம். நன்றி. அறிவியல் சிந்தனைகொள். அறிவியல் சிந்தனை கொள்ள வேண்டும். மாணவர்கள் அறிவியலில் நாட்டம் கொள்ள வேண்டும். அறிவியலில் அவர்களுக்கு மிகுந்த விருப்பமானது இருக்க வேண்டும். அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்யும் பொழுது அது அறிவியல் ரீதியான அடிப்படையில் அந்த செயலை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை வகுத்து கொள்ள வேண்டும். ஆய்வில் மூழ்கு. அந்த அறிவியலினுடைய காரண காரியங்களை அறிந்து நாம் தெளிவுற வேண்டுமென்றால் அதற்கான ஆய்வில், ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். இதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகின்றது, எப்படி அதனை நாம் செயல்படுத்தலாம் என்பதற்கான காரண காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான ஆய்வில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அதனை பற்றி நாம் ஆராய வேண்டும். இயன்றவரை புரிந்துகொள். இயன்றவரை, முடிந்தவரை அறிவியலின் மாற்றங்களையும் அந்த அறிவியலினுடைய உண்மைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அறிவியலில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகின்றன, அதற்கான உண்மைகள் என்ன என்பனவற்றை நாம் அறிந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஈடுபாட்டுடன் அணுகு. எந்த ஒரு செயலை நாம் செய்யும் பொழுதும் சரி, அதில் முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். ஏதோ சொல்கின்றார்கள் செய்வோம் என்று கடனே என்று செய்யக்கூடாது. கடமையாக செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை, நாம் செய்ய வேண்டும் என்று அதில் முழு ஈடுபாட்டோடு அந்த செயலை நாம் செய்ய வேண்டும். ஈடுபாட்டோடு அந்த செயலில் நாம் ஈடுபட்டோம் என்றால் நிச்சயம் நமக்கு அதில் வெற்றி என்பது கிடைக்கப்பெறும். உண்மை கண்டறி. அறிவியலினுடைய துணையாக, அறிவை துணையாக வைத்துக்கொண்டு அறிவியலினுடைய உண்மைகளை கண்டறிய வேண்டும். நம்முடைய அறிவினை பயன்படுத்தி
சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய செய்தியானது உண்மையானது தானா, இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றதா என்பதற்கான உண்மைகளை கண்டறிய வேண்டும். ஊக்கம் வெற்றி தரும். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நாம் எடுக்கின்ற முயற்சிகளானது நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு வெற்றியை தேடித்தரும். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு வெற்றி என்பதை தேடித்தரும். என்றும் அறிவியலே வெல்லும். இவ்வுலகில் என்றும் சரி, எப்பொழுதும் சரி, அறிவியலை வென்று நிற்கும். இந்த உலகில் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதுதான் வெற்றி பெறும், அறிவியல் தான் வெற்றி பெறும். ஏன் என்று கேள். நம்மை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் ஏன் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். நமக்கு புரியாததை புரிந்து கொள்ள வேண்டும், தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ஏன் என்ற கேள்வியை கேட்க வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயம் தெளிந்து சொல். பிறருக்கு நாம் சொல்கின்றோம் என்றால், பிறருக்கு ஒரு செய்தியை, ஒரு கருத்தை நாம் தெளிவுபடுத்தி அவர்களுக்கு கூறுகின்றோம் என்றால் அது ஐயம் தெளிந்து தெளிவாக, எவ்வித ஐயமும் இன்றி, எவ்வித சந்தேகமும் இன்றி தெளிவுற அவற்றை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒருமித்துச் செயல்படு. நட்புணர்வோடு ஒன்றுபட்டு ஒற்றுமையாக பிறரோடு இணைந்து செயல்பட வேண்டும். நான் மட்டும்தான், நான் தான் செய்வேன், எனக்கு மட்டும்தான் அனைத்தும் கிடைக்க வேண்டும், எனக்கு மட்டும்தான் பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று நாம் செயல்படக்கூடாது. அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஒரு செயலில் நாம் ஈடுபட வேண்டும். ஓய்வற உழை. நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெறும் வரைக்கும் அயராது உழைக்க வேண்டும். ஏனென்றால் உழைப்பில்லாத மனிதன் உயிரற்ற உடலுக்கு சமம். எல்லா வகையான உயிரினங்களும் உழைக்கின்றன. ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் உழைக்கின்றன. ஒரு மனிதன் எந்த துறையில் வெற்றி பெற வேண்டுமென்றாலும் சரி, முதலில் அவன் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு தான் அவனுடைய வாழ்வினுடைய உயர்வுக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பிற்கும் அடிப்படையாக இருக்கின்றது. கடின உழைப்பிற்கு ஈடு இணை என்பது எதுவுமே இல்லை. அதனால்தான் நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெறும் வரைக்கும் அயராது உழைக்க வேண்டும். ஔடதமாம் அனுபவம். ஔடதம் என்றால் மருந்து. நமக்கு அருமருந்தாக கிடைக்கக்கூடியது எதுவென்றால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவம், நாம் பெற்ற அனுபவம். ஒரு செயலை நாம் செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அனுபவம், அதில் வெற்றி கிடைத்திருக்கலாம், தோல்வி கிடைத்திருக்கலாம். ஆனாலும் ஒரு அனுபவம் என்பது அந்த செயலில் நாம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படும். அந்த அனுபவம்தான் நமக்கு அருமருந்தை போன்றது. இதைத்தான் அந்த அறிவியல் ஆத்திச்சூடியில் நெல்லை சு. முத்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? அறிவியலில் நாட்டம் கொள்ள வேண்டும். அதனுடைய காரண காரியங்களை அறிய ஆய்வில் மூழ்க வேண்டும். அறிவியல் மாற்றங்களையும் உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். அறிவின் துணை கொண்டு அறிவியல் உண்மையை கண்டறிய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் கட்டாயம் ஒரு நாள் வெற்றியை தரும். இந்த உலகில் அறிவியல் தான் என்றுமே வெற்றி பெறும்.
நம்மை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள ஏன் என்று கேட்க வேண்டும். பிறருக்கு சொல்லும்போது தெளிவாகச் சொல்ல வேண்டும். நட்புணர்வோடு செயல்பட வேண்டும். நாம் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும் வரைக்கும் அயராது உழைக்க வேண்டும். அனுபவமே நமக்கு அருமருந்தாக செயல்படும். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது அறிவியல் ஆத்திச்சூடி என்பதை பற்றி பார்த்தோம். ஆத்திச்சூடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லுகின்ற இலக்கியம். அவையினுடைய ஆத்திச்சூடியை நாம் அறிவோம். பாரதியார் புதிய ஆத்திச்சூடியை காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியிருக்கின்றார். அதேபோன்று அகரவரிசையில் அறிவியலை பற்றி அறிந்து அகில உலகையும் ஆய்வு செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை இந்த உலகத்திற்காக வழங்குவோம். அறிவியலில் விருப்பம் கொள்ள வேண்டும். அதனை அறிந்து கொள்வதற்காக ஆய்வில் ஈடுபட வேண்டும். அறிவியலினுடைய மாற்றங்களையும் உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும். அறிவின் துணை கொண்டு அறிவியல் உண்மைகளை கண்டறிய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும். இந்த உலகில் என்றுமே அறிவியல்தான் வென்று நிற்கும். நம்மை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக ஏன் என்று கேட்க வேண்டும். பிறருக்கு சொல்லும்போது தெளிவுற சொல்ல வேண்டும். நட்புடன் செயல்பட வேண்டும். நாம் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும் வரை அயராது உழைக்க வேண்டும். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவம்தான் நமக்கு அருமருந்தை போன்றது. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 52 மற்றும் 53. பக்கம் எண் 52 அறிவியல் ஆத்திச்சூடி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 53 நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 54. பக்கம் எண் 54 குருவினா. மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? சிறுவினா. பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக என்பது. இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இதில் முதல் வினா மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது என்பது. அதற்குரிய விடை மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது என்பதற்கு பக்கத்தில் அனுபவம். மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது அனுபவமே என்று எழுதிக் கொள்ளுங்கள். பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. சிறுவினா. பாடலினுடைய கருத்தினை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய சொந்த நடையில் உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் அதனை எழுத வேண்டும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.